நேற்று வீட்டில் மாவு தீர்ந்து போச்சு. கோதுமை மாவு இல்லை. நைட் டின்னருக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப காயெல்லாம் இருந்தனால புலாவ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தடவை நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணாமல் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். புலாவ் செய்கிறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். தாளிப்புக்கு எப்பவும் போல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம், அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் அதிகமாக வதங்கக்கூடாது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி கூட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த தடவை புலாவ் ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கணுங்கிறக்காக மல்லி புதினா அரைச்சி சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஃபைனலாக ரைஸ் அண்ட் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பதத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு துளி அதிகமாக இருக்கணும். அப்போ தான் புலாவ் கூட காயெல்லாம் வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி 2 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தால் சூப்பராக புலாவ் ரெடி ஆகிடும். அண்ட் கார்னிஷிங்க்கு சைட் பை சைடு ஆனியனும் நான் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக புலாவ் கூட காலிஃப்ளவர் சில்லி வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. உங்களுக்கு புலாவ் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்